ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் ஆரஞ்ச். 10 days 10 டாபிக்ஸ் சீரீஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூணாவது டாபிக் ப்ராப்ளம் சால்விங். டூஸ், டோன்ட்ஸ் அண்ட் ஃபியூ ரெக்கமெண்டேஷன்ஸ். டூஸ் அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், பெரிய ப்ராப்ளம்ஸை சின்ன 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 ப்ராப்ளம்ஸாக உடச்சி எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட், சீக் இன்புட் ஃப்ரம் அதர்ஸ். மற்றவங்க கிட்டேருந்து இன்புட்ஸை வாங்கிக்கணும். அவங்க கிட்டேருந்து சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம முடிவெடுக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகலாம், நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகலாம். மூணாவது விஷயம், ஒரு லாஜிக்கலான ஒரு ஸ்ட்ரக்சர்டு ப்ராப்பராக ஒரு அப்ரோச்சை எடுக்கணும் நம்ம அந்த இஷ்யூஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஏன்னா தானம் செய்யாமல் ஒரு லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர்டு அப்ரோச் கையாளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த், டூ அப்படின்னா ஸ்டே காம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ராப்ளத்தை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்னாக எடுத்துக்கணுமே தவிர அதை ஒரு பிரச்சனையாக எடுத்துக்காம we have to stay calm and approach the problem அப்படின்றது தான் நாலாவது இம்பார்ட்டன்ட் டூஸ். ஓகே, இப்போ டோன்ட்ஸ், அது ரொம்ப முக்கியம் இல்லையா ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப. அது என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபர்ஸ்ட் டோன்ட், அவசரமாக எதையுமே செய்ய வேண்டாம். டோன்ட் ரஷ். என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணணும். ஸோ அடுத்த டோன்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அவாய்ட் ஆர் ப்ரோக்ராஸ்டினேட். இதை பண்ணவே பண்ணாதீங்க, அதை தவிர்த்துடக்கூடாது. ஐயோ இது ப்ராப்ளமாக இருக்கே அப்படின்னு தவிர்த்துடவும் கூடாது, ரொம்ப ரொம்ப தள்ளி போடவும் கூடாது அப்படிங்கிறாங்க. அண்ட் ஒரே ஒரு லாஸ்ட் மூணாவது டோன்ட் என்ன சொல்ல வராங்கன்னா, இக்னோர் த ரிஸ்க்ஸ். அதில் சில ரிஸ்க் இருக்கலாம் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போதோ, இல்லை ஒரு சில பின்னடைவுகள் செட்பேக்ஸ் இருக்கலாம். பட் அதை பெருசாக கண்டுக்காம நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். Book and TED Talk recommendations பார்க்கலாம். First book recommendation is Problem Solving 101, a simple book for smart people. இது எழுதினவர் கென் வாட்டனபி. அடுத்த பாயிண்ட் வந்து The Lean Startup by எரிக் ரைஸ். இந்த ரெண்டு புக்ஸையும் முடிஞ்சா பாருங்க. TED Talks அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு TED Talks சொல்றாங்க. டிம் ஹார்ஃபோர்ட் அவரோட ட்ரையல் எரர் அண்ட் த காட் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது. இது ரொம்ப ரொம்ப பழசு. ஜூலை 2011 அவர் பேசின ஒரு டெட் டாக்கு, நல்லா இருக்கு, கேட்டு பாருங்க. த லாஸ்ட் பாயிண்ட், பேட்ரிக் மெக்கினிஸ் அவரோட ஹவு டு மேக் ஃபாஸ்டர் டெசிஷன்ஸ் அப்படிங்கிற டெட் டாக் ரொம்ப நல்லா இருக்கு. இவர் தான் FOMOன்னு சொல்லுவாங்க பாருங்க, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், அந்த டேர்மையே காயின் பண்ணவராம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டுடே வி ஹேட் அ வெரி குட் இன்ட்ரடக்ஷன் அபவுட் ப்ராப்ளம் சால்விங், டூஸ் டோன்ட்ஸ். அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை பாய். கீப் ஸ்மைலிங்.